ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 4 கம்ச மன்னனின் அக்கிரமங்கள் என்னும் தலைப்பில் பதம் 5. பகவோ ஹிம்சிதா பிராதக சிசவக பாவகோபமா த்வயா தெய்வ நிஸ்ருஷ்டேன புத்ரிகைகா பிரதீயதாம். டிரான்ஸ்லேஷன். அன்புள்ள சகோதரனே, விதிவசத்தால் தீப்போல பிரகாசமாகவும் அழகாகவும் விளங்கிய பல குழந்தைகளை நீங்கள் முன்பே கொன்றுவிட்டீர்கள். தயவுசெய்து இந்த மகளையும் கொன்று விடாமல் இவளை உங்களது பரிசாக எனக்கு கொடுங்கள். பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். ஹரே கிருஷ்ணா. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போன அடிகளை பாதி பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். தேவகி ஒரு சத்திரியரின் மகள் என்பதால் அரசியல் தந்திரத்தை கையாளும் முறையை அறிந்திருந்தாள். அரசியலில் வெற்றி பெற வெவ்வேறு வழிமுறைகள் உள்ளன. முதலில் அடக்குமுறை தம, பிறகு சமாதானம் சாம, அதன் பிறகு ஒரு பரிசை வேண்டுதல் தான. தன் குழந்தைகளை இரக்கமின்றி கொண்டதற்காக நேரடியாக கம்சனை சாடுவதன் மூலம் முதலில் தேவகி அடக்குமுறையை கையாண்டாள். பிறகு இது அவனது குற்றமல்ல என்று கூறி சமாதானம் செய்து கொண்டாள். அதன் பிறகு ஒரு பரிசை தானமாக கொடுக்கும்படி வேண்டினாள். ஆளும் பிரிவைச் சேர்ந்த சத்திரியர்களின் மனைவிகளும் புதல்விகளும் அரசியல் சூழ்ச்சி முறைகளை அறிந்திருந்தனர் என்றாலும் ஒரு பெண்ணுக்கு தலைமை பதவி கொடுக்கப்பட்டதே இல்லை என்பதை மகாபாரதத்தின் வரலாற்றிலிருந்து நாம் அறிகிறோம். அதைத்தான் மனு சம்ஹிதையும் வலியுறுத்துகிறது. துரதிர்ஷ்டவசமாக மனு சம்ஹிதை இப்போது அவமதிக்கப்பட்டு வருகிறது. அப்படியிருந்தும் வேத சமூகத்தினரான ஆரியர்களால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாதிருக்கிறது. இதுதான் கலியுகத்தின் தன்மை. விதியால் உத்தரவிடப்பட்டாலன்றி எதுவும் நடைபெறாது. தஸ்யைவ ஹேதோ பிரயதேத கோவிதோ ந லப்யதே யத் பிரமதாம் உபரி அதக தல் லப்யதே துக்கவத் அந்யதா சுகம் காலேன சர்வத்திர கபீரரம் ஹசா. ஸ்ரீமத் பாகவதம் 1.5.18 இந்த ஸ்லோகம் கூறப்பட்டுள்ளது. தன்னுடைய பல குழந்தைகள் கொல்லப்பட வேண்டும் என்பது விதியின் உத்தரவு என்பதை தேவகி நன்கு அறிந்திருந்தாள். எனவே கம்சனை குறை கூறுவதற்கில்லை. கம்சனுக்கு நல்ல அறிவுரைகள் கூற வேண்டிய அவசியமில்லை. உபதேசோ ஹி மூர்க்கானாம் பிரகோபாய ந சாந்தையே என்று சாணக்கிய பண்டிதர் கூறுகிறார். அதாவது, ஒரு மூர்க்கனுக்கு நல்ல உபதேசங்களை வழங்கினால் அவனுடைய கோபம் இன்னும் அதிகமாகும். மேலும் கொடூரமான ஒருவன் பாம்பை விட அதிக ஆபத்தானவன் ஆவான். பாம்பும் கொடியதுதான், கொடூரமானவனும் கொடியவன்தான். ஆனால் கொடூரமான ஒருவன் அதிக ஆபத்தானவன் ஆவான். ஏனெனில் பாம்பை மந்திர மூலிகைகளால் அடக்கிவிடலாம். ஆனால் கொடூரமானவனை எந்த வழியினாலும் அடக்க முடியாது. இதுதான் கம்சனின் நிலையாக இருந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 4 கம்ச மன்னனின் அக்கிரமங்கள் என்னும் தலைப்பில் பதம் 5 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.